நான் முக்கியமான விஷயத்த வரேன், அதை யோசிக்க வேண்டிய விஷயமாகும். இப்போ வந்து வாரம் இப்போ ஜஸ்ட் பார்த்தோன்னா நேற்று வந்து இப்போ தாவேக்கால முதலமைச்சர் விஜயா இருக்காரு இல்லையா? நேற்றை நடிகன், இன்னைக்கு யாரு முதல்வர். சரி, இப்ப நம்ம ஆளால பார்ப்போம். நேத்தை வந்து ஆண்டுட்டியா இருந்தாங்க, இன்னைக்கு யாரு? நேத்தை வந்து அங்க கேட்டா என்ன, நான் வந்து யாரு சுவேதரா இருந்தேன், ஆனந்த் கேப்டனா இருந்தேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, வந்து செக்யூரிட்டி வேலை கிடைக்குமான்னு பாக்குறாங்க. சோ அப்படிதான் இன்னைக்கு வயசுல அப்படிதான் இருக்கு. நீங்க வேலை பார்த்தீங்களா? இப்ப ஆண்டுடைய ஜவான்ஸுக்கு தான் சொல்லக்கூடிய முக்கியம் என்ன விஷயம்னா, நீங்க வேலை பார்க்கும்போது நாளைக்கு இவன் வந்தாச்சுன்னா இவனை பார்த்து சமுதாயம் என்ன கேட்கும்? சமுதாயம் கேட்க முடியாது, நீ செக்யூரிட்டியா வாரியா, உங்களை சம்பளம் தரஞ்சில்ல, டெஸ்கோல 40 சம்பளம் தரஞ்சில்ல, அப்ப நம்ம அதுக்கு மட்டும் தான் போடுமா கேக்கு? ஏன் நம்ம நாட்டு ஆளக்கூடாதா? நம்ம வந்து ஒரு இப்போ நார்மல் மெம்பர் ஆகக்கூடாதா? அதெல்லாம் ஆகக்கூடாதா? ஏன் நம்ம நம்ம வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியோம். சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கும் பண்ணோம், நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு வரோம், எல்லாம் கொடுத்துட்டு வரோம். அப்ப இதை மட்டும் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம என்ன அப்படிதான் இருக்கணும். அப்ப நம்ம ஒரு மெம்பரா இருந்து ஊருக்குள்ள பண்ண முடியாதா? நம்ம ஜவான்ஸ் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? அப்ப நம்ம ஜவான்ஸ் பண்ணணும்னா நமக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், நமக்கு ஒரு பவர் வேணும். அப்ப நம்ம பண்ணலாம். நம்ம ஊர்ல நம்ம இப்ப எல்லா ஜவான்ஸ் இருக்காங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம ஒண்ணுமே இல்லாம நம்ம இங்க பென்ஷன் பைசா வச்சு அதில் ஒரு 100 ரூபாய் போட்டு, ஆண்டோடி ஜவான்ஸ் 100 ரூபாய் போட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன பண்ணி இவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம கையிலே நம்ம அதிகாரம் வரும்போது என்ன பண்ண, ஃப்ரீயா வீடு வச்சு குடிக்கும் இல்லையா? அப்ப நம்ம பைசா போட்டு குடிக்கும். ஏன்? நம்ம ஒரு மெம்பரா இருந்தா அந்த ஊருக்கு எல்லாம், ஊர் மக்களுக்கு எல்லாம் தேவை 5 பாவட்டர் வீடு வச்சோம். செல்லுல கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? முடியாதா? முடியும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த பதவிக்கு வரணும் இல்லையா? இல்லையே. சரி, ஓகே, அவங்க பிரச்சனை நடக்குது, யாரை பார்க்க போறோம்? கன்னியாகுமரி ஜவான்ஸுக்கு சொத்து வேணும்னு கேட்க போறோம். எத்தனை மனு கொடுத்தோம்? மனு கொடுத்தோமா இல்லையா? மனு கொடுக்காம என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ இன்னைக்கு வந்து அதே இடத்துல மினிஸ்டர் இடத்துல ஒரு ஜவான் இருந்தா கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காதா? கிடைக்கும் இல்ல. அந்த மினிஸ்டர் ஏன் நம்ம உருவாக்கல? என்ன கேள்வியா தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு ஆளை உருவாக்குங்க, நம்ம தான் உருவாக்க, யார் உருவாக்கும்? நம்ம இயக்கணும்னு ஆரம்பிச்சு நம்ம உருவாக்கணும். இதெல்லாம் உருவாக்குறா மட்டும் தான் முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது.